ரீசெண்டாக நம்ம சேனலில் போக்கோ X3 பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் 20,000 ரூபாய்க்கு கீழே போக்கோ X3 தான் இருக்கிறதுல பெஸ்ட் டிவைஸா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை பார்த்து கொஞ்ச நாள் கூட ஆகல. ஸோ போக்கோ கிட்டேருந்து இன்னொரு டிவைஸ் போக்கோ X3 Pro. ஆமாம் கைஸ், ஸோ அதோட ஒரு ப்ரோ வேரியண்ட் வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது எதனால ப்ரோ, எதுக்காக ப்ரோ, இந்த மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுப்போம். ஸோ ஹே கைஸ், நீங்கள் பார்த்தா AppaTecher, நான் வந்துடுச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெண்டு டிவைஸ், அதாவது போக்கோ X3க்கும் போக்கோ X3 Proக்கும் நிறையவே சிமிலாரிட்டிஸ் இருக்குது. ஸோ ப்ரோன்னே அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் அது இங்கே இல்லை. ஸோ சிமிலாரிட்டிஸ் இருந்தாலுமே நம்ம அந்த சிமிலாரிட்டிஸ்மே இந்த வீடியோவில் பார்ப்போம். நான் ஸ்கிப் பண்ண விரும்பலை. ஸோ முதல்ல இந்த ஃபோனோட டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளேல எந்த மாற்றமே கிடையாது. போக்கோ X3ல பார்த்த அதே டிஸ்பிளே 6.67 இன்ச்க்கான ஃபுல் HD LCD டிஸ்பிளே, 120Hz கூட. ஸோ அதே டிஸ்பிளே, டைமென்ஷன்ஸ் மாறல, லுக்ஸ் மாறல, எதுவுமே மாறல. ஸோ லுக்ஸை பற்றி பேசும்போது அடுத்தபடியாக பில்டு, அப்புறமேட்டு டிசைன். ஸோ டிசைனில் இங்கேயுமே அந்த டியூவல் டோன் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பெருசாக எந்த மாற்றமும் கிடையாது. பில்டாவது இம்ப்ரூவ் இருக்கும்னு பார்த்தேன், இல்லை. இந்த இடத்துல இன்னும் அந்த பிளாஸ்டிக் பேக் தான். டிசைனாக தான் ஏதாவது புதுசாக கொடுத்துருக்கலாம். பட் பரவாயில்ல, கன்சிடர் இந்த ப்ரைஸ். அதை தவிர்த்து இந்த ஃபோனில் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கேயுமே லவுடாக இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ நான் சொன்னேன்ல, ரொம்ப சிமிலாரிட்டிஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்குமே இருக்குது. அடுத்தபடியாக ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ போக்கோ X3ல பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல சிப்செட் தான். ஸோ போக்கோ X3ல ஸ்னாப்டிராகனோட 732G இருந்தது. அது ஒரு லிட்ரல் மிட்ரேஞ்ச் சிப்செட். ஸோ ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்காகவே தயாரித்த சிப்செட் அது. பட் இங்கே போக்கோ X3 Proல உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 860 கொடுத்துருக்காங்க. வெறியில். ஆமாம், ஏன்னா வந்து ஸ்னாப்டிராகன் 860ன்றது ஸ்னாப்டிராகனோட 855+ வந்ததில்ல, அதாவது 2018. ஸோ அதோட ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி 865ஓட ஒரு சின்ன டவுன் கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்பர்லேயே உங்களுக்கு புரியும், 855க்கும் 865க்கும் நடுவில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல 5G கிடையாது. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் அளவுக்கான சிப் ஒரு மிட்ரேஞ்ச் ஃபோனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனால மிட்ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ளாக்ஷிப் கிரேட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒரு கேமராக இருந்தீங்கன்னா, இல்லை ஒரு ஹெவி டாஸ்கராக இருந்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த சிப் உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ரோக்கான ஒரு மிகப்பெரிய அப்கிரேட்னா கண்டிப்பாக இந்த சிப் தான். ஸோ மற்றபடி இதுக்கப்புறம் பார்க்க போகிறது எல்லாமே சின்ன சின்ன டவுன் கிரேட்ஸ் தான். ஸோ அடுத்தபடியாக கேமராஸ். ஸோ கேமராவில் உண்மையிலேயே டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிப்புக்கு அப்புறம் பார்க்கும்போது நம்ம கேமராஸ் தான் பார்ப்போம். அப்படி பார்க்கும்போதே டவுன் கிரேடுன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ போக்கோ X3ல உங்களுக்கு 64 மெகாபிக்சலுக்கான பிரைமரி சென்சார் கொடுத்துருந்தாங்க. ஆனால் போக்கோ X3 Proல உங்களுக்கு வெறும் 48 மெகாபிக்சலுக்கான சென்சார் தான் கொடுத்துருக்காங்க. இது வெயிட் பண்ணுங்க, இன்னொரு டவுன் கிரேடும் இருக்குது. ஸோ போக்கோ X3ல வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் லென்ஸ் வந்து உங்களுக்கு 13 மெகாபிக்சல் இருந்தது. ஆனால் போக்கோ X3 Proல வந்து உங்களுக்கு ஒரு 8 மெகாபிக்சல் தான். ஸோ மெகாபிக்சல் வச்சு பேச வேணாம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அவ்வளோ ஹைரஸ் ஃபோட்டோஸ் வந்து இதால் கேப்சர் பண்ண முடியாது. பட் இந்த ப்ரோ வந்து உண்மையிலேயே இந்த பெர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் அப்படின்றவங்க தான் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இல்லை கேமரா ஃபோக்கஸ்னால் நீங்கள் X3யே வாங்கிட்டு போகலாம். ஸோ ரியர் கேமரா பற்றி பேசணும், பட் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து எதுவுமே நம்ம பேசலை. ஸோ ரெண்டு ஃபோன்லேயுமே அதே 20 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி ஷூட்டர் தான் கொடுத்துருக்காங்க. எந்த மாற்றமும் கிடையாது. ஸோ பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X3ல வந்து உங்களுக்கு 6000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே அதில் வந்து ஒரு சாலிடான பேட்டரி லைஃப் கிடச்சிது. பெருசாக குறை சொல்கிற மாதிரி அதில் எதுவுமே இல்லை. போக்கோ X3 Proல உங்களுக்கு 5160 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்காங்க. ரொம்ப மைனரான ஒரு டவுன் கிரேடு தான் அது. ஸோ இதை பெருசாக நான் குறை சொல்ல விரும்பலை. ஸோ 5000 mAh பேட்டரியாகவே இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்துல நல்லா தான் இருக்க போகுது. இது ஒரு ஃப்ளாக்ஷிப் கிரேட் ப்ராசஸர் அப்படின்றதுனால இன்னும் கம்மியாக தான் கன்சியூம் பண்ண போகுது பேட்டரியாக. இப்படிலாம் எதிர்பார்க்குறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய பேர் கையில் போய் சேர எப்படி டிவைஸ் இருக்குன்றது இன்னும் நல்லா நமக்கு தெரியும். இது நிறைய வீடியோவில் நான் சொல்லிட்டேன். எனக்கு இது பிடிச்சிருக்கு சொல்கிறதுக்கு. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே உங்களுக்கு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணால் அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க போக்கோ X3 Pro பற்றி நம்ம பார்த்தாச்சு. இங்கே மேஜரான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சிப்செட் மட்டும் தான். ஸ்னாப்டிராகன் 860. பட் இதுக்காக சில சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோ X3 Proவோட பேஸ் வேரியண்ட் வந்து உங்களுக்கு 18,999 ஸ்டார்டிங். ஸோ 19,000 ரூபாவோட ₹1 கம்மி. ஸோ அண்டர் 20Kல
பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக Poco X3 Pro தான் ஒரு சாலிட் ஆப்ஷன். ஸோ எந்த ஃபோன் வாங்கினாலும் இந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்க போகிறது கிடையாது. ஸோ மறுபடியும் Poco ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல கம்பேக். ஸோ இந்த ப்ரைஸிங், இந்த டவுன் கிரேட்ஸ் இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சிப்செட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டு நீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் இருக்கும், அதை அழுத்தி ஆல் என்ற செலக்ட் பண்ணுறீங்க. அப்படி தான் இந்த மாதிரி எந்த வீடியோ போட்டாலும் உங்களால் பார்த்துட முடியும். ஸோ இன்னைக்கு 12 மணிக்கு Poco X3 Proவோட ஃபர்ஸ்ட் சேல் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதை வாங்கலாமா வேணாமான்ற மாதிரி கன்ஃபியூஷன் உங்களில் நிறைய பேருக்கு இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு அது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுனால நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட சந்திப்போம். நன்றி, டாட்டா.